நாம் மத்திய பாரதிய ஜனதாவுடன் இன்றைக்கு கூட்டணியில் இருக்கின்றோம். இந்த அரசை பொறுத்தவரையிலே 10 லட்சம் கோடி கடன் பண்ணிடுது. இந்த கடனுக்கு வட்டி கட்டுறதுக்கே கடனை வாங்கி கட்டுறான். இப்படியே போச்சுன்னா கவர்மெண்ட் திவாலாயிரு. காரணம் என்ன? மத்திய அரசோடு இணக்கமா இருக்கும். இணக்கமா இருந்தா தான் நிறைய நிதி போய் நான் வாங்கிட்டு வர முடியும். தினம் சண்டை கட்டுறது. காலையில இருந்துச்சு மோடி பேசலின்னு இவங்களுக்கு தூக்கப்படாது. அவரு நல்ல மனிதர், தமிழ்நாட்டுக்கு செய்யறதுக்கு தயாரா இருக்காரு. தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான கெடுதலும் பண்ண மாட்டேன். எந்த அளவுக்கு திட்டத்தை நல்லா கொடுங்க, நான் கண்டிப்பா கொடுக்கறேன். இவர் திட்டத்தையே கொடுத்தா தப்பா கொடுப்பாங்க, அப்புறம் இவர் கொடுக்கல அப்படிம்பாங்க. எடப்பாடியார் இருக்கும்போது இந்த ரோடு பாலங்கள்லாம் பாருங்க, கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி, அதே போல கோயம்புத்தூர்ல ரோடு பாலங்கள், அப்புறம் 11 மருத்துவக் கல்லூரி, இதெல்லாம் அவங்க கொடுத்தாங்கன்னா எடப்பாடியார் இருக்கும்போது இந்த அளவுக்கு கொடுத்தாங்க. எந்த காலத்துல இந்த அளவுக்கு கொடுக்கல மருத்துவக் கல்லூரி எல்லாம். இன்னைக்கு மருத்துவக் கல்லூரி கொடுத்தனால நம்ம பள்ளிக்கூடத்துல நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணுகள்லாம் இன்னைக்கு 7.5% இட ஒதுக்கீட்டுல நிறைய பேர் உள்ள போயிருக்காங்க. அவையெல்லாம் மருத்துவராக வேண்டும் என்று நம்முடைய பகுதியில் கனவுதான் காண முடியும், மருத்துவர் ஆக முடியாது. ஆனா எடப்பாடியார் 7.5% ஒதுக்கீட்டுல நம்ம அரசாங்க பள்ளியில் படிக்க விடுறதால நிறைய டாக்டர் ஆயிருக்கு. இன்னைக்கு ஆயிரக்கணக்காவே டாக்டர் ஆயிருக்காரு. அதை கூட ஏற்றிருக்காரு. இப்ப 10% உயர்த்தி இருக்காரு. 10% உடுக்கும்போது இன்னும் நிறைய பேர், இன்னொரு 3% பேர் கண்டிப்பா நம்முடைய டாக்டர் ஆயிடலாம். அந்த அளவுக்கு டாக்டர் கனவே நிறைவேறி நம்ம குழந்தைகளுக்கு. அந்த அளவுக்கு நல்ல திட்டங்களை எல்லாம் நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வருவார். மத்திய அரசு நம்மோடு இணக்கமாக இருப்பவர்கள் கண்டிப்பாக திட்டங்கள்லாம் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இனி வெற்றி பெற்றால் மத்திய அரசு நம்மோடு இணக்கமாக இருந்தால் நிதி கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது வெற்றி பெற்ற முதல் மாதமே ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வந்திருக்கிறது. அதுபோக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் மாதம் 2,000 ரூபாய் கூப்பன் அன்றைக்கு. அவங்க பாகுபாடு பார்த்தாங்க, தகுதியுள்ள பெண்கள் நம்ம எல்லாம் அப்படி கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு கூப்பன் அட்டைக்கு 2,000 ரூபாய் வழங்குறதுன்னு ஒரு முடிவு செஞ்சிருக்காரு எடப்பாடியார்.